தலைப்பு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அங்க வேளாண்மையில எப்படி கலை மேலாண்மை செய்யறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அங்க வேளாண்மை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இல்ல நடைமுறையில மாதிரி பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கொள்பவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்று. அங்க வேளாண்மை அப்படிங்கிறது எந்த ஒரு செயற்கை ஊக்கிகளோ செயற்கை உரங்களோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ பூஞ்சாரக்கொல்லி மருந்துகளோ இவற்றெல்லாம் தவிர்த்துட்டு பயிர் சுழற்சி முறை செய்து இயற்கையாக மற்றும் உயிர்ம உரங்களை பயன்படுத்தி பயிர் வளர்ப்பு செய்து அதை பாதுகாக்கிறது. ஸோ இதன் மூலமா வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நல்லதொரு மண் வளமும் நமக்கு வந்து இதன் மூலமாக அடையப்பெறுகிறது. ஸோ இதற்கு தந்தையாக யாரெல்லாம் கருதப்படுகிறார்கள் அப்படின்னா, சர் ஆல்பர்ட் ஹோவர்ட் அப்படிங்கிறவரும் லார்ட் நார்த்பர்ன் அப்படிங்கிறவரும் தான் வந்து அதுக்கு அங்க வேளாண்மைக்கு தந்தைகளாக கருதப்படுகிறார்கள். ஸோ அங்கக வேளாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய என்னென்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பசுந்தாள் உரங்கள் பசுந்தலை உரங்களை வந்து நம்ம வந்து வயல்ல இட்டு அதுக்கப்புறம் வந்து வேளாண்மை செய்யணும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து உயிர் உரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய அங்கக கரிமத்தினுடைய அளவு வந்து நாளுக்கு நாள் மிக குறைஞ்சு போயிருக்கு. ஸோ உதாரணத்துக்கு ஒரு சிறந்த முறையில அங்கக பண்ணையம் பண்ணணும் அப்படின்னா 0.8%, அதாவது 1% 20.20 குறைஞ்சு இருந்தாலும் நம்ம 80%, அதாவது 0.8% மேல, சரிங்களா? சோ அதுக்கு மேல 1% எல்லாம் என்பதற்காக பறவைகள் எல்லாம் ஓடி ஓடி வரும். ஸோ அது வந்து தவிர்க்க இயலாத ஒன்று. அதே மாதிரி இங்க இந்த விசுவலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மண்ணினுடைய நிறத்தை பார்த்தீங்க அப்படின்னா கருமை நிறத்துல இருக்குது. இது நம்மளுடைய வலது பக்கத்துல இருக்குது. இடது பக்கத்துல இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் கலர்ந்த வெளிரி நிறத்துல வந்து நம்ம காணப்படுது. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, அங்க கரிமத்தினுடைய அளவு நன்றாக இருக்கும் பொழுது அதனுடைய மண்ணினுடைய நிறமே வந்து நம்மளுடைய வெறும் கண்ணால் உணரக்கூடிய அளவுல நம்ம வந்து வித்தியாசத்தை காணலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த அங்க கரிமத்தினால எந்த ஒரு நிலமும் வந்து அதாவது சேமா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்க நிலமும் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலமும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருந்தாலும் இங்க வந்து அங்கக பண்ணையம் செய்ததுனாலே மட்டும் ஏற்பட்ட விளைவுகளை தான் நம்ம வந்து இதை வந்து இது பண்ண முடியும். ஸோ உணவு மற்றும் வேளாண் ஆராய்ச்சி கழகம், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் படி அங்கக பண்ணையம்னா என்ன அப்படின்னு வரையறுக்கிறாங்க அப்படின்னா, அங்கக வேளாண்மை என்பது இயற்கையுடன் இணைந்த உயிரியல் சுழற்சி, உயிரியல் செயல்பாடுகள், அங்கக கழிவுகளை கொண்டு சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தை காக்கும் பயிர் வளர்ப்பு முறையாகும். ஸோ அங்கக வேளாண்மை சுற்றுச்சூழல் ஆரோக்கியம், பல்லுயிர் பெருக்கம், உயிரியல் சுழற்சி, மண்ணில உயிரின செயல்பாடு ஆகியவற்றை பண்ணைகளை செயல்படுத்தும் உளவியல், உயிரியல் மற்றும் இயந்திரவியல் நடைமுறைகளை கொண்டு ஊக்குவிக்கும் தனித்துவமான உற்பத்தி முறையாகும். இதுதான் அங்கக பண்ணையம் அப்படிங்கிறது. ஏன் அங்கக பண்ணையம் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தற்போதைய வேளாண்மை சவால்கள் நிறைய இருக்குது. அந்த வகையில பார்த்தோம்னா மண்ணினுடைய வளம், உற்பத்தி திறன் குறைதல். நம்ம தொடர்ச்சியா வந்து பசுந்தாள் உரங்களோ பசுந்தலை உரங்களோ பண்ணை கழிவுகளோ பண்ணை கொலையில எரிக்காம பண்ணை கழிவுகளை, உதாரணத்துக்கு வைக்கோல் எல்லாம் மழை காலத்துல அதிகமா எரிக்காம எரிச்சு விட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் செய்யாம நல்லா மக்க வச்சு பண்ணாமையோ, இல்ல மாடு அப்படிங்கிறது ஒரு இன்டெகிரல் காம்பனண்ட். அதாவது அங்கக பண்ணையத்துல மாடு அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க இயலாத ஒரு பொருள், அந்த உயிரினம். அந்த உயிரினத்திலிருந்து வரக்கூடிய எரு, அது நல்லா மக்கிய எரு வந்து கண்டிப்பா நம்ம போடலையே அப்படின்னா அதனுடைய மண்ணினுடைய வளம் அப்படிங்கிறது குறைஞ்சுதான் போயிட்டே இருக்கும்.
அந்த குறைய குறைய நமக்கு வந்து நம்மளுடைய மகசூலும் குறையும். நம்ம வந்து அளவுக்கு அதிகமா செயற்கை உரங்களையும் நம்பி இருப்பது போன்ற அந்த அளவுக்கு வந்து இந்த வேளாண்மையில பல விதமான சவால்கள் இருக்கு. சோ இந்த அங்க அங்க பண்ணையம் அப்படின்னு செய்வதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழல் சீரழிவுகளை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி வேளாண் பொருட்களுடைய தரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக குறைந்து போயிருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து வேளாண் பொருட்களுடைய தரம் குறைதல் அப்படிங்கிறது, இப்போ நீங்க எந்த ஒரு காய்கறி பயிர்களோ பழங்களோ வாங்கினீங்க அப்படின்னா மிகவும் ஒரு அச்சத்துடனே வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், களைக்கொல்லி மருந்துகள், இதெல்லாம் வந்து பூச்சிக்கொல்லி, பூஞ்சான கொல்லி மருந்துகளுடைய தொழில்நுட்பம். இது சரியான அளவுல, சரியான புரிதலோட, சரியான முறையில, சரியான நேரத்துல பயன்படுத்தல அப்படின்னா, நம்ம அந்த அதுக்கு உண்டான பாதகமான சூழ்நிலையை நாம தான் எதிர்கொள்ளணும். நம்ம இந்தியாவில வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வியாதி, ஒரு பரவாத வியாதி எல்லா மக்களுக்கும் அளவுக்கு அதிகமாக இப்ப தற்போதைய காலத்துல எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, எண்ணற்ற காரணங்களா வந்து கார்சினோஜன் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி இருந்தாலும் நம்மளுடைய உணவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம மெயினா முன்னாடியே நிறைய டைம் சொல்லியிருக்கோம். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல், வைட்டமின்கள் தான் வந்து நம்ம எதை நம்பி இருக்கோம் அப்படின்னா, நம்ம பழங்களையும் காய்கறிகளையும் நம்பி இருக்கோம். மற்றபடி அதுல வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய அடிப்படை வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, செயற்கை மேலாண்மை முறையிலிருந்து அங்க மேலாண்மை முறைக்கு மாறுதல், பல்லுயிர் பெருக்கத்தை ஊக்குவிக்கிறது, பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்கிறது, பயிர்களை மேலாண்மை செய்யறது. பயிர் சுழற்சி முறை எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தானிய பயிர்களுக்கு அடுத்து பயிர் வகை பயிர்களை போடுறது. அதே மாதிரி வெவ்வேறு வேர் ஆழம் கொண்ட பயிர்களை வந்து சுழற்சி செய்யறது, இது மாதிரியான விஷயங்களை செய்யறது. அதே மாதிரி ஊடு பயிராக வளர்க்கிறது, மூடு பயிர்களை வளர்க்கிறது. அதே மாதிரி பயிர் கழிவுகளை வந்து மேலாண்மை செய்யறது. பயிர் கழிவுகளை மேலாண்மை செய்வதற்கு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்ப நம்மளுடைய சொன்ன மாதிரி மழை காலங்கள்ல எல்லாம் வந்து வைக்கோல்கள், எங்க ஊர்ல நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை நான் சொல்றேன். ஸோ வைக்கோல்களை வந்து நல்ல ஒரு விலைக்கு மற்ற காலங்கள்ல எல்லாம் வந்து விற்பாருங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, மழையில சரியா மழை பெஞ்சதுனால அது வந்து மழையில நனைஞ்சிட்டே இருக்கிறதுனால அது காயற அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, லைட்டா காஞ்சிருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து கொளுத்தி விட்டுறாங்க. ஸோ அது மாதிரி வேலைகள்லாம் செய்யாம நம்ம வந்து ரொட்டேவேட்டர் கொண்டோ இல்லை மற்ற பனைக்கருவிகள் கொண்டோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மண்ணில் வந்து மக்க வைக்கிறதுக்கு நல்லா தூளாக்கி மண்ணோட கலந்து விடலாம். அது கூடவே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல கார்பன் நைட்ரஜன் விகிதாச்சாரம்ங்கிறது மிக வித்தியாசமாக ரொம்ப அதிகமாக இருக்கும். கார்பனுடைய அளவு மிக அதிகமாகவும் நைட்ரஜனுடைய அளவு மிக குறைவாகவும் இருக்கும். ஸோ இது வந்து எப்போ சரியான முறையில இருந்தா மக்கும்னா, குறைவான அளவுல இருந்தாதான் மக்கும். ஸோ அதுக்காக ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ மாதிரி எந்த ஒரு கால்நடைகளாக இருந்தாலும் அது வந்து நாட்டு பசுவாக இருக்கலாம் அல்லது மற்ற இன பசுவாக இருக்கலாம். அதனுடைய ஜீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த மண்ணுல இருக்கக்கூடிய எல்லா மண்ணிலையும் ஒரே விதமான சத்துக்கள் தான் இருக்கு. சற்று ஏறக்குறைய ஒவ்வொரு இடத்துலையும் பொறுத்து மாறுபடும். ஆனா வந்து வேப்ப மரம் வந்து அதற்கே உண்டான இயல்பாக அசாடிராக்டின் கண்டென்ட்ஸை மட்டும் அதிகமாக உற்பத்தி செய்யுது. எண்ணற்ற பயிர் மூலிகைகள் ஒவ்வொன்றும் அதனுடைய அமைப்பு இயல்பை பொறுத்து, அதனுடைய ஜீன் அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்ணுது, அதை வந்து அதாவது அதனுடைய இதுல வேலை செய்யுது. மாம்பழம், மாங்கனிகள், ஒவ்வொரு மாங்கனிகளும் பலவிதமான கனிகள் இருக்குது இல்லையா, மாம்பழத்திலேயே. ஸோ அந்த ஒவ்வொரு ரகங்களும் ஒவ்வொரு விதமான சுவைகளை கொண்டிருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அது மண்ணுல இருந்து எதை எடுத்து அதை சேர்த்து வைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ அது மாதிரி என்ன இன்புட்டா கொடுக்குறோம், நம்ம வந்து என்ன உள்ளீடு செய்யறோமோ அதுதான் வந்து வெளியீடாக வரும். ஸோ உள்ளீடு வந்து நல்ல உள்ளீடாக கொடுத்தோம் அப்படின்னா நல்ல வெளியீடாக வரும். ஸோ அது வந்து புண்ணாக்கா இருக்கலாம், இல்ல பயிர் கழிவுகளா இருக்கலாம், இல்ல எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அடுத்து களைகளினுடைய
பண்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த உலகத்துல பலவிதமான விதங்கள் விதை சரி தாவரங்கள் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம வேளாண்மையை பொறுத்தவரையில கலைகள் அப்படிங்கிறது எதை எப்படி வகைப்படுத்துறோம் அப்படின்னா, இப்போ வந்து உளுந்து நெல் வயல்ல வந்து கோதுமை இருந்தாலே அது ஒரு களை செடி தான். ஸோ அது வந்து ஒரு ரெண்டுமே வந்து ஒரு எக்கனாமிக் கிராப்பா இருக்கலாம். ஆனா வந்து அது அந்த தேவையில்லாத நேரத்துல இருக்கும்போது, தேவையில்லாத இடத்துல இருக்கும்போது அது வந்து நம்ம கலைச்செடியா வகைப்படுத்துறோம். ஸோ அந்த வகையில கிட்டத்தட்ட 30,000 வகையான கலைச்செடிகள் இருக்குது. ஸோ அதுல வந்து 18,000 வந்து நம்ம வேளாண்மைக்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடிய கலைச்செடிகள். அதுலயும் 18 கலைச்செடிகள் வந்து ரொம்ப நம்ம வந்து ஒஸ்ட் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில வகைப்படுத்திருக்கோம். ஸோ இது வந்து என்னென்ன வகையில எல்லாம் வந்து போட்டி போடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினா வந்து சத்து குறைபாடு, மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை வந்து இது தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ காம்படிஷன் ஃபார் மினரல்ஸ். ஒரு கரீஃப் சீசன்ல, கரீஃப் சீசன் அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர். ஸோ அந்த ஜூன் டு செப்டம்பர் சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 46 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு நைட்ரஜனையும், 12 கிலோ பாஸ்பரஸையும், 73 கிலோ பொட்டாசியத்தையும் எது வந்து எடுக்குது அப்படின்னா அந்த களைச்செடிகள் வந்து எடுக்குது. ஸோ பொதுவாகவே வந்து களைச்செடிகள் வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் வந்து அதிக அளவுல வந்து வெளியீடு எடுத்துட்டு இருக்கு. ஸோ இதனால சத்து குறைபாடு, மண்ணினுடைய வளத்தை வந்து குறைக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷன் ஃபார் வீட்ஸ், வாட்டர், நீருக்கும் வந்து ஒரு போட்டியை வந்து உருவாகுது. அதே மாதிரி சூரிய ஒளி, அதுக்கப்புறம் வாழ்விடம், அதுக்கப்புறம் அதனுடைய தரத்தை குறைக்கிறது. அதுக்கப்புறம் தீவிர பயிரினுடைய தரத்தை வந்து குறைக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மாடுகள்லாம் முன்னாத மாடுகளுக்கு ஒவ்வாமையும் பல சிக்கல்களை உருவாக்கக்கூடிய பார்த்தீனியம் அப்படிங்கிறதுலாம் அது மாதிரியான கலைச்செடிகள்லாம் அளவுக்கு அதிகமாக வளர்றது. அதே மாதிரி கால்நடைகளுக்கு வந்து பிரச்சனையாக அமைகிறது. உதாரணத்துக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீனியம் அப்படிங்கிறதுலாம் நம்மளும் வந்து டென்டல் அலர்ஜி, சாரி டெர்மல் அலர்ஜி, தோல் அலர்ஜி வரும். அதே மாதிரி சுவாச பிரச்சனைகள்ல பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனுடைய மகரந்தம். அதுக்கு ஆஸ்துமா வர்றது இது மாதிரி. அதே மாதிரி மாடுகளுக்கும் அது வந்து பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி உடல் நலம், நம்மளுடைய மனுஷங்களுடைய உடல் நலத்தையும் பாதிக்குது, நீர்நிலையை மாசுபடுத்துது. அதுக்கப்புறம் வந்து விளைநிலத்தை வந்து தரம் குறைக்குது, விளைச்சலை வந்து குறைச்சி விடுது, அதிக செலவு, உற்பத்தி செலவு அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு அதிகமாக கலைச்செடிகள் இருந்துச்சுன்னா அளவுக்கு அதிகமான செயல்பாடுகள் மூலமாக நம்ம வந்து நம்ம கலைகளை பிடிங்கி எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அது வந்து ஆள் வைத்தோ அல்லது இயந்திரங்கள் பயன்பாடோ அல்லது கலைக்குழிகள் பயன்பாடோ இல்லை மற்ற உதாரணத்துக்கு இப்போ அங்க பண்ணீங்கன்னா அதுல உள்ள பயன்பாடு. ஸோ இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள்லாம் வருது. ஈல்டு லாஸ் ஒவ்வொரு பயிர்லையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது 15 நாள்ல இருந்து 40 நாள், அந்த குறுகிய கால பயிராக இருந்தால் 15 நாள் டு 20 நாள், நீண்ட கால பயிராக இருந்தால் ஒரு 40 நாள். இந்த 40 நாள் வந்து நம்ம வந்து நிலத்தை வந்து மிகவும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் பராமரிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பயிர் வந்து தப்பிச்சு மேல வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு மேல வருதோ அப்போ வந்து நமக்கு களைகளுடைய இடர்பாடுகள் மிக குறைவாக இருக்கும். ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10% இருந்து அளவுக்கு அதிகமாக 80% வரைக்கும் மகசூல் இழப்பு எது ஏற்படுத்துது அப்படின்னா இந்த களைகள் ஏற்படுத்துது. ஸோ இந்த பயிரினுடைய விளைச்சலுக்கும் கலைச்செடிகளுடைய எண்ணிக்கைக்கும் வந்து எப்படி என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுல கலைச்செடிகள் இருந்துச்சுன்னா பெரிய அளவுல வந்து மகசூல் பாதிக்கப்படையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த அளவுக்கு கலைச்செடிகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து மகசூலினுடைய இழப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா கலைக்கழிவுகளுடைய பயன்பாடு பார்த்தோம் உலக அளவுல என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கலைக்கழிவுகளுடைய பயன்பாடு இப்போ இந்த காலகட்டங்கள்ல நிறைய வந்து அதிகமாகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா வேலையாட்கள் பற்றாக்குறை, அளவுக்கு அதிகமான செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கடைக்கொல்லிகளை வந்து மிக அதிகமா பயன்படுத்துறோம். ஆனா உலக அளவுல கடைக்கொல்லிகளுடைய பயன்பாடு தான் மிக அதிகமாகவும் பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சானக்கொல்லிகளோட அளவு வந்து குறைவாக இருக்கும். ஆனா நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகளை காட்டிலும் பூஞ்சானக்கொல்லிகளை காட்டிலும் கலைக்கொல்லிகளை சற்று குறைவாக பயன்படுத்தினாலும் அளவுக்கு அதிகமா வந்து மேலை நாடுகள், மற்ற நாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ முன்னாடி வந்து
எது மாதிரி களைகள் கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா வந்து அளவுக்கு அதிகமா களைகள் முளைப்பதனால மகசூல் இழப்பு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி லேபர் இன்டென்சிவா இருக்கக்கூடிய ஹேண்ட் வீடிங் களை எடுப்பது தான் வந்து வேறு ஒரு சாதாரணமாக இருந்தது. ப்ரெஷர்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ஈல்டு, வீட் ரெசிஸ்டன்ட் டாமினேஷன், ஹெர்பிசைட் பயோடைவர்சிட்டி ரிடக்ஷன். ஹெர்பிசைட்னா நம்ம வந்து களைக்கொல்லிகளை பயன்படுத்துவதன் மூலமாக களைகளை குறைச்சிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா ஆர்கானிக் வகையில களை செடிகளை கட்டுப்படுத்துறது. அதாவது களை செடிகள்ல வந்து நம்ம சுத்தமா எராடிகேட் அழிச்சிடவே முடியாது. பட் நம்ம வந்து நம்ம மகசூலையும் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தாத வண்ணம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா களைகளை கட்டுப்படுத்தலாம். ஸோ அந்த முறைகள் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் அப்படின்ற தடுத்தல் முறை, அதுக்கப்புறம் வந்து எராடிகேஷன் முற்றிலும் அழிக்கிறது, அதுக்கப்புறம் கட்டுப்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து மேலாண்மை நிவர்த்தி செய்யறது. ஸோ தடுத்தல் முறை அப்படிங்கிறது முதல்ல நம்ம வந்து பலவிதமான கலைச்செடிகள்லாம் வந்து இந்த உதாரணத்துக்கு லாண்டானா கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய பூத்தாவரம், அழகு பூத்தாவரமாக இருக்கட்டும், அல்லது நம்ம பார்த்தீனியமாக இருக்கட்டும், காங்கிரஸ் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆகாய தாமரையாக இருக்கட்டும், இது மாதிரி எண்ணற்ற விதைகள் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா நாமளாகவும் பர்பஸ்ஃபுல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணதாக இருக்கும், தவறுதலாக வந்ததாகவும் இருக்கும். ஸோ அந்த வகையில நம்ம விதைக்கிறது வந்து சுத்தமான விதைகளை பயன்படுத்தணும். அதே மாதிரி களைச்செடியின் விதைகளை வந்து கூடிய தீவனத்துடன் கால்நடை கழிக்காம இருக்கணும். அதாவது நம்ம களைச்செடிகளை வந்து நல்லா பூத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நல்லா பூச்சி காய் காத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம மாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அதன் மூலமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா களையினுடைய களைகள் பரவுவதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை வந்து நம்ம ஏற்படுத்தி தர்றது மாதிரியான விஷயங்களை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நாட்டுக்குள்ள பறிக்கும் போதே களைகளை நீக்கிறது, களைச்செடிகளுடைய குப்பை குழியில போட்டு அதை கொல்றது, இயந்திரங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு வயலையும் உழுகும் போது ஒரு வயல்ல இருக்கக்கூடிய விதைகள் வந்து மற்ற வயல்கள் பரவாமல் இருக்கிறதுக்காக அதை சுத்தம் பண்ணி அடுத்த வயலுக்கு பயன்படுத்துறது. அதே மாதிரி வண்டல் மண் அடிக்கும் பொழுதோ இல்லை மற்ற வயல்கள்ல இருந்து நம்ம நிறவும் பொழுதோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த களைகள் இல்லாத அச்சடிகளாக வழக்கமாயிருச்சு. ஸோ இது வந்து பெரிதும் வந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது. சுற்றுச்சூழல் வந்து பாதிக்காம களைச்செடிகளை நீக்கிறது தான் வந்து இந்த அங்க முறை கலை மேலாண்மை. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா உளவியல் தொழில்நுட்பங்களாக என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா பயிர் சுழற்சி செய்யறது, இன்டர்கிராப்பிங், சூரியகாந்தியில வந்து அதனுடைய ரூட் எக்ஸ்ரேட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம களைச்செடிகளை வளர விடாம தடுக்குது. அதே மாதிரி இந்த காய்களை பூக்களை வந்து அறுவடை செய்ததுக்கு அப்புறம் அந்த கொண்டையை அறுவடை செய்ததுக்கு அப்புறம் அதை மடக்கி விடுதாலும் நமக்கு வந்து ஒரு சில களைகள் நீர் பாய்ச்சி அதற்கப்புறம் களைகளை முளைக்க செய்து அதற்கப்புறம் கோடை உழவுடைய நன்மைகள் முன்னாடியே சொல்லியாச்சு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கோடை உழவு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரியான பயிர் எண்ணிக்கையில பராமரிக்கிறது. சரியான பயிர் எண்ணிக்கையில பராமரிச்சோம்னா அந்த களைகள் முளைப்பதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை வந்து அந்த சூரிய ஒளியை வந்து அடைத்துக் கொள்வதன் மூலமாக நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னா களைச்செடிகளுடைய முளைப்பு வந்து குறையும். அதே மாதிரி ஊடுபயிர் செய்யறது, உதாரணத்துக்கு வந்து தோரையில வந்து உளுந்து விதைப்பு செய்யறது, கடலையில தோரை விதைப்பு செய்யறது, இதன் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மண்ணுடைய வளத்தையும் பெருக்கிக்கலாம். அதே போன்று நம்ம வந்து களைகளையும் குறைக்கும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்துச்சோளத்துல ஒரு கைக்களை எடுத்ததுல எவ்வளவு வந்து களைகள் இருந்தது, எவ்வளவு வந்து மகசூல் கிடைத்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கைக்களை மட்டும் எடுத்ததுல மகசூல் வந்து ஒரு 3600, 78 கிராம் ஒரு மீட்டர் ஸ்கொயர் வந்து இருந்ததும் கிடைச்சிருக்கு. இதே வந்து ஒரு கௌப்பி அப்படிங்கிற அதாவது தட்டைப்பயிர் தட்டைப்பயிரை வந்து ஒரு கைக்களையும் சேர்த்து வந்து செய்யும்போது மகசூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4895, 8 கிராம் தான் வந்து களைச்செடி இருக்கு. இதே வந்து 2 கிராம் களைச்செடி 2 முறை கைக்களை எடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா மகசூல் வந்து சற்று கூடுதலாகவும் களைகள் வந்து மிக குறைவாக இருக்கு. ஸோ அதாவது இப்ப இந்த 2 கைக்களை எடுத்தது 2வது கைக்களை எடுத்ததுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல அந்த செலவு குறைப்பு மூலமாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனா ஒரு கௌப்பி அப்படிங்கிற ஒரு தட்டைப்பயிரை வந்து நம்ம வளர்க்கறதுனால நம்ம என்ன மாதிரியான
நன்மைகள் அடைகிறோம் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம வந்து தெரிய வருது. ஆழமா விடுகிறது, அருகு, கோரை இதெல்லாம் வந்து நம்ம வந்து தண்ணீரை பொதுவாகவே வந்து கார்டன் லேண்டா இருக்கக்கூடிய நிலங்கள், புஞ்சையா இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் அதுக்கு அதிகமா வந்து களைச்செடிகள் முளைச்சிருச்சு அப்படின்னா விவசாயிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா இதை நன்செய்யா வெட்லேண்டா கொஞ்ச நாளைக்கு மாற்றி நெல் பயிர் செய்யும் பொழுது தொடர்ச்சியா வந்து நீர் இருக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த களைகளுடைய விதைகள் அழுகி போறது, மற்ற வேலைகள்லாம் நடக்கிறதுனால நமக்கு வந்து எளிமையா வந்து களைகளை கட்டுக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த அருகு கோரைக்கு இதெல்லாம் கண்டிப்பா வந்து தேவை. அதே மாதிரி ரொம்ப ஆழமா விழுகிறதுனால நம்ம வந்து ஒரு சில தீமைகள் இருக்குது. வேறு கலைச்செடிகளை வந்து பத்திரமா வந்து பூமி கடையில பதுக்கி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா மூடாக்கு. ஸோ அது வந்து மூடாக்கு பிளாஸ்டிக்லையும் போடலாம் அல்லது பயிர்கழிவுகளையும் போடலாம். ஸோ பயிர்கழிவுகளை போடும் பொழுது சரியான ஈரப்பதத்தை நம்ம வந்து பராமரிக்கணும். இல்லை அப்படின்னா அந்த கரையானுடைய தொல்லைகள் வந்து மிக அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மூடு பயிர் அப்படின்னு பார்த்தோம்னா விரைவாகவும் அடர்த்தியாகவும் வளர்ந்து நிலத்தினை வந்து மூடி பயிர் அந்த களைச்செடிகள் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி தராத செடிகளை வந்து நம்ம மூடு பயிர் சொல்லி சொல்றோம். ஸோ இதன் மூலமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம களைகளை கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிலப்போர்வை. நிலப்போர்வை என்பது எண்ணற்ற நிலப்போர்வைகள் இருக்குது. அதாவது தரையிலே படர்ந்து வந்து களைச்சி இது வந்து மடக்கி விழுகிறது, பூ பூப்பதற்கு மடக்கி விழுகிறது. ஸோ அது மூலமாக நம்ம வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்ஸ் மூலமா வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா களைகளை கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் பயிர் சுழற்சி செய்யுது. பயிர் சுழற்சிங்கிறது ஒரே நிலத்துல வெவ்வேறு பயிர்களை வந்து அடுத்தடுத்து பயிரிடுற முறையாகும். ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை வந்து பராமரிக்கிறதுக்கும் அதே மாதிரி களைச்செடிகளை அழிப்பதற்கும் நம்ம வந்து பயனாகும். ஸோ அதே மாதிரி இந்த முன்னாடி சூரியகாந்தி சொன்னோம் இல்லையா, அதே போன்று எள்ளு பயிர் வந்து எந்த மாதிரியான பின் விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எள் விதைத்த வயல்ல வந்து இந்த கோரப்புல்லு எப்படி வந்து மண்டி இருக்கு பாருங்க. இதுல வந்து இந்த தொட்டி செடியில இதே வந்து ரோசா பூ இருக்கக்கூடிய ஒரு தொட்டி செடியில எந்த அளவுக்கு கோரை இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதனுடைய வேர்ல இருந்து வெளிவரக்கூடிய திரவமானது இந்த களை செடிகளை வந்து மட்டுப்படுத்துது. அதே மாதிரி பிளான்டிங் டென்சிட்டி எவ்வளவு அடர்த்தியில செய்யறோம், எவ்வளவு எந்த இதுல செய்யறோம் அப்படின்னு. ஸோ வந்து பயிர்களை வந்து வடக்கு தெற்குல வந்து நம்ம வந்து இது பண்ணும்போது சூரிய ஒளி நேரா வந்து படாததன் காரணமாக வெயில் வந்து அமைவதன் காரணமாக நம்ம வந்து களைச்செடிகளை குறைச்சிக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு முறை. ஈஸ்ட் வெஸ்ட் வந்து சன்லைட் வந்து நேரா சூரிய ஒளி வந்து நேரா தரையில படுவதான சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதனால நம்ம வந்து அதை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில கலைகள்லாம் வந்து கரெக்டா வந்து இந்த பருவம் வாய்ந்த கலைகள், பருவத்தில் வரக்கூடிய கலைகளா இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம முன்கூட்டியே நிலத்தை வந்து தயார் செய்து விதைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கலைகள் முளைப்பதற்குள்ள நம்ம வந்து பயிர் வந்து மேல கொண்டு வந்துடலாம். ஸோ அதன் மூலமாகவும் நம்ம வந்து இதுதான் பிளான்டிங் டைம் அப்படிங்கிறது. இந்த ஸ்டேர் சீட் பெட் அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி நிலத்துல பூப்பதற்கு முன்னாடி களைகளை வந்து தண்ணீர் கட்டி களைச்செடிகளை வந்து களைச்செடிகளை முளைக்க செய்து அதை வந்து குறைக்கும். ஸோ அதுல வந்து ஸ்டேர் சீட் பெட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வீடிங் டூல்ஸ் வந்து நம்ம வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரோட்டரி வீடா இருக்கலாம், அல்லது கோண வீடரா இருக்கலாம், அல்லது 10-12 நாள்ல 3 வீடிங் இன்டர்வல்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடிங் சுப்பி 10-12 நாள் நம்ம வந்து பண்றதுனால நம்ம வந்து களைச்செடிகளை வந்து குறைச்சிக்கலாம், வரிசை நடவில் செய்யாது. அதே மாதிரி இதெல்லாம் வீடிங் இம்ப்ளிமெண்ட்ஸ், களைச்செடிகள் எடுக்கிறது. மெக்கானிக்கல் மெத்தட் மெயினா வந்து மெக்கானிக்கல் மெத்தட். ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொன்னாலே ரிப்ளேசிங் த கெமிக்கல் வித் த மெஷின்ஸ். ஸோ அது மாதிரி வந்து அளவுக்கு அதிகமாக வந்து இயந்திரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. களை எடுக்கிறது, தோண்டி எடுத்தல், களை கொத்தி கொண்டு அறுத்து எடுக்கிறது. அதுக்கப்புறம் தீயிட்டு எரித்தல். களைச்செடிகளை ஒரு சிலதுல வந்து அதிகமாக விதைகள் வந்துருச்சு, அதெல்லாம் வந்து அழிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா தீயிட்டு எரித்தல் தான் வந்து சரியான முறையா இருக்கும். அதே மாதிரி தெர்மல் வெப்பமுறை, அதுல வந்து ஃபிளேமர்ஸ் இருக்குது, அல்லது இந்த
நெருப்பு வச்சு எரிக்கிறது அந்த பர்டிகுலர் லொகேஷன்ஸ்ல. அதுக்கப்புறம் தெர்மல் வீட் மேனேஜ்மெண்ட், இதுல வந்து ஹீட் மூலமா வந்து அங்கே களைகள் இது வந்து இது எல்லாமே சுட்டு போயிடும். ஸோ இதன் மூலமாகவும் வந்து செய்யறது. அதுக்கப்புறம் சாயில் சொலரைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் வெப்பமூட்டுதல். இந்த மண் வெப்பமூட்டுதல் வந்து மூலமாகவும் நம்ம வந்து களைச்செடிகளை கட்டுப்படுத்தலாம். உதாரணத்துக்கு என்ன பண்ணலாம், நாற்றங்கால்ல வந்து இருக்கக்கூடிய களைச்செடிகள், இதுல வந்து மண் மட்டும் இல்ல, நூற்புழுக்கள், பூஞ்சைகள் எல்லாமே வந்து கூட்டுப்புழுக்கள் எல்லாமே வந்து இறந்து போயிடும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் தான். என்ன அப்படின்னா, இந்த மண்ணை வந்து நீர் பாய்ச்சி அதன் மேல வந்து பாலித்தீன் ஷீட்ஸை வந்து வெயில் காலத்துல டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய பாலித்தீன் ஷீட்ஸையும் 50 மைக்ரான் திக்னஸ் கொண்ட பாலித்தீன் ஷீட்ஸையும், குளிர்காலத்துல வந்து கருப்பு கலர் 50 மைக்ரான் கொண்ட பாலித்தீன் ஷீட்ஸையும் நம்ம விரிச்சு அதுல வந்து ஒரு சின்ன பசுமையில ஒரு கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் சொல்றாங்க இல்லையா, புவி வெப்பமயமாது. ஸோ அது மாதிரி ஒரு சிறிய நிகழ்வு தான் எதுக்குள்ள நடக்குது அப்படின்னா இந்த பாலித்தீன் ஷீட்ஸ்குள்ள நடக்குது. ஸோ அதன் மூலமாக நமக்கு வந்து என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அனைத்து கலைகளும் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இல்லாம இருந்திருக்கு. அதே மாதிரி நூற்புழுக்கள், அதே மாதிரி கூட்டுப்புழு, இது எல்லாமே வந்து இதனால கட்டுப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி லேசர் லெவலர், இந்த லேசர் லெவலரும் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த லேசர் லெவலர் மூலமா நம்ம வந்து நிலத்துல வந்து சரிசமமா மட்டப்படுத்தும் பொழுது சரியான அளவுல நீர் தேங்குவதன் மூலமாக நீர் விரயமாகாமல் சரியான அளவுல நீர் தேங்குவதனால களைகள் வந்து முளைப்பதற்கு சாதகமான சூழ்நிலையை வந்து நம்ம ஏற்படுத்தாமல் இருப்பதன் மூலமாகவும் நம்ம வந்து களைகளை கட்டுப்படுத்தலாம். ஸோ வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிற முறை. ஸோ அதுக்கப்புறம் நீராவி கொண்டு களை கட்டுப்படுத்துறது, மைக்ரோவேவ் ரேடியேஷன் மூலமா வந்து களைகளை கட்டுப்படுத்துறது, இது எல்லாமே வந்து, அப்புறம் உரைய வைக்கிறது, இதெல்லாம் வந்து செலவு மிக்கதாக இருக்கும். நம்ம வந்து இருக்கு, இது மாதிரி ஒரு தொழில்நுட்பங்களும் இருக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இதுல போட்டிருக்கோம். அதே மாதிரி நீர்நிலைகள் இருக்குது, தூர்வாரல், சங்கிலி மூலம் வந்து அகற்றுதல், உயிர் களைக்கொல்லி பயோ ஹெர்பிசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல வந்து டிவைன், கொல்லிகோ, பைப்போலாரிஸ், பைப்போலோஃபாஸ் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பைலோஃபாஸ், இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில களைச்செடிகளை சரி நமக்கு ஊறு விளைவிக்கும் களைச்செடிகளை அதற்கு ஊறு விளைவிக்கும் ஒரு சில உயிரினங்களை கொண்டு நம்ம வந்து களைகளை கட்டுப்படுத்துறது தான் இந்த உயிரியல் களைக்கொல்லி. ஸோ இது வந்து அந்த அந்த களைச்செடிக்கு பூச்சி நோய் தாக்குதலை ஏற்படுத்தி அதன் மூலமா அந்த களைச்செடிகளை அழிக்கிறது. வந்து இது இறந்து போகும். ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா களை செடிகளை கட்டுப்படுத்தலாம். அல்லது கிராமங்கள்ல எல்லாம் வந்து மா இலைகளை ஒரு 12 டன் ஒரு ஹெக்டேருக்கு பயன்படுத்தி வந்து அதன் மடக்கி விழுவதன் மூலமாக குறையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி கடுக்காய் பொடி, மாட்டு கோமியம், இதெல்லாம் பயன்படுத்தியும் வந்து களைகளை வந்து பிராட் ஸ்பெக்ட்ரமா எதெல்லாம் கான்டாக்டுக்கு வருதோ எல்லாத்தையும் கருகிற மாதிரியான விஷயங்களும் நம்ம வந்து இதுல செய்யணும். ஸோ வருங்காலகட்டங்கள்ல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் வந்து மிக சாதாரணமாக வர இருக்குது. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் வீடியோ பிளே பண்றேன். அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம தொழில்நுட்பங்கள் வந்து வளர்ந்து கொண்டே வருது அப்படிங்கிறதுக்கு. This thing is rolling through this enormous field, and it kills 2,500 weeds every minute with 30 lasers mounted underneath there. I'm getting close, you might be able to see. Those little bursts of light you're seeing there are literally weeds being zapped. I can smell the smell of burning plants as it goes. Down here, you can see all the black little spots. These are all the spots that's been zapped. Now, what's cool about this is that you don't have to hit this field with huge amounts of pesticides. Normally, you kill big pesticides on fields like this. But because the thing can do this so fast, you don't have to. It also is AI powered. It's a neural net that is learning over time, getting better and better at imaging these and telling the difference between these kale, in this case, and weeds. It has learned about 40 crops so far, and it knows about 80 different types of weeds that are found on this crop.
Very cool applications and stuff. You know, it's really in this kind of repetitive pattern